அவங்களோட இது 2 ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சேன். நான் இப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன்மா. ஓகே, சரியா செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கேன்னா நான் பட் ஐ வில் பி டாக்கிங் அபவுட் என்னன்னா நம்ம டிப்ளமோ கோர்ஸுக்கும் இவர் சொல்லிட்டு இருக்கிறதும் சரி, ராஸ் சொல்லிட்டு இருந்ததும் சரி, மத்த இருக்காங்க இன்னும் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஐ அம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் இட்ஸ் மை கோர்ஸ். இங்க நான் ஒரு பெயிண்டிங் டெக்னிக் சொல்லி தந்து இதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனலா எப்படி லிவ் பண்றது அப்படின்றது எனக்கு மெயின் எய்ம் கிடையாது அந்த கோர்ஸ்ல. அதாவது எனக்கு நான் சொல்றது இப்ப பிரிட்ஜ் அகாடமியோட இது நான் தான் அதை கிரியேட் பண்றதுனால எனக்குன்றேன். சரியா? என்ன ஆக்சுவலா அதோடைய மெயின் எய்ம்னா டு நோ ஆர்ட் enough to teach others. Teaching the main இது. ஏன்னா because the moment you become a teacher, you are going to be called a master because you will have to know all the techniques. Right. எப்ப வேணும்னாலும் ஒரு டீச்சர் நான் அப்படியே இதுக்கு நான் டெக்ஸ்சர் வைக்க ஆரம்பிச்சிடறேன். இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு டெக்ஸ்சர் வைக்க ஆரம்பிச்சிடறேன். A master that is a good teacher can do any kind of painting. ஒரே ஒரு ஸ்டைல் எடுத்து ஒரு 15 பெயிண்டிங் செஞ்சு ஒரு ஷோ வைக்கிறது, ஒரு கேலரியில கொண்டு போய் பெயிண்டிங்க காட்டி விற்கிறதுக்கு ட்ரை பண்றது, இது எந்த டெக்னிக் பண்ணாலும் ஒரு மாஸ்டரால எப்ப வேணாலும் செய்ய முடியும். சரியா? அது செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த டீச்சிங்ல விட்டு வெளியில வந்துடும். அவ்வளவுதான். ஏன்னா டீச்சிங்லயே இருந்துட்டு அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இருந்தா ரெண்டுலயுமே ஊற்ற மாட்டோம் நம்ம. கரெக்ட். இது கத்தி பிடிச்சி வாழ் பிடிக்க கதை தான். ஆமா ஆமா, அது பெரிய சிக்கல். அதாவது இதுல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கணும். அப்ப ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப இன்னும் மாஸ்டரி ஜாஸ்தியாக போகுது. ஏன்னா டிப்ளமா முடிச்ச ஆளுகளை சொல்றேன். டிப்ளமா முடிச்ச ஆளுகளுக்கு இது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, இது எங்கெங்கெல்லாம் ஆளுகளை கூட்டிட்டு போயிருக்கு, how people developed using these ideas, these techniques. சரி, அப்ப நான் என்ன செய்ய முடியும்ன்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி தெரிய ஆரம்பிக்குது. இதுல என்ன சொல்றோம்னா, நான் கொஞ்சம் டிஸ்டன்ட் ட்ரீஸ் கொஞ்சம் போடுறேன். அதாவது மீடியம் லெவல் கொஞ்சம், டிஸ்டன்ட் ட்ரீஸ் கொஞ்சம் அப்படியே போட்டே வர்றேன். என்ன ஆகுதுன்னா நல்லா டெப்த் ஆயிட்டாங்க. அந்த இடத்த அப்படி அங்க கொண்டு போக வேண்டியிருக்கு. அப்பதான் அந்த மரம் கொண்டு வந்தோம்னா அது கரெக்டா உட்காரும் அந்த இடத்துல. செட் பண்ணிடு. ஏன்னா அது காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரங்க்ஸ் டீ ட்ரங்க்ஸ் போட்டு விட்டோம்னா அந்த இடம் சரியாயிரும். இப்போ இந்த பென்சில் ஹேண்டில் பண்றது கஷ்டமா சார்? ஆயில் பென்சில் ஆயில் பென்சில்ஸ் ஆக்சுவலா ஆயில் பாஸ்டல் மாதிரி தான் வொர்க் பண்ணுது. கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. எதுக்கு அனாவசியமா அதை நான் என்ன சொல்றேன்னா, அக்வரல் பென்சில்ஸ் இருக்கு. சரி, அக்வரல் பென்சில்ஸ் என்ன டிராயிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சோம் அப்படின்னா அது கரையுதுன்றாங்க. ஆனா பென்சில் டிராயிங் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். பென்சில் டிராயிங் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் அதை வச்சு வாட்டர் கலர் மாதிரி செய்யலாம். அப்புறம் வச்சு அதை வச்சு இதை மாதிரி செய்யலாம். அப்புறம் அதை வச்சு நான் என்ன கேக்குறேன், வாட்டர் கலர்னு ஒண்ணு இருக்கு நம்மள்ட்ட, அதை ஹேண்டில் பண்றது நமக்கு தெரியும். வாட்டர் கலர் ஒரு வாஷ் கொடுத்துட்டோ இல்லாட்டி பென்சில்ல வரைஞ்சிட்டு பென்னில் இங்க் பண்ணிட்டு வாட்டர் ப்ரூஃப் இங்க் வச்சு இங்க் பண்ணிட்டு
அப்புறம் வாட்டர் கலர் மேல தடவி விட்டு பெயிண்டிங் செஞ்சோம்னா அந்த எஃபெக்ட் வந்துட்டு போகுது இல்லையா? சரி. இப்ப இந்த பெயிண்டிங் செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு கலர் பென்சில் எடுத்து கொஞ்சம் டிராயிங் போடுறோம், அக்வாரலோட ஃபீலிங் வந்துரும்ல. ஆமா. ஆனா அக்வாரல் இஸ் நாட் an easy medium or not a good medium. ரைட். அதே மாதிரி இந்த பென்சில்ன்றது வந்து ஒரு புது மீடியம் தானே தவிர அது என்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு, ஆயில் கலர்ல செய்ய முடியாதது அதுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒண்ணும் இல்ல. ரைட். என்ன இருக்கு? நான் அடிக்கடி திட்டுவேன் சார், அட்வான்ஸ்மெண்ட் பேர்ல தேவையில்லாத விஷயத்தை வந்து உண்டுவாக்கிடுறாங்கன்னு. ஆமா, அதாவது என்னன்னா அந்த மாதிரி நினைக்கிறேன். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா எல்லாரும் புள்ளி வச்சு டிசைன் போடுவோம்னு கூப்பிட்டா எத்தனை பேர் வந்து வருவாங்க ஒர்க் பண்றதுக்கு? புள்ளியா வச்சு எல்லாரும் டிசைன் போடுவோமா அப்படின்னு கேட்டா 4 பேர் வர மாட்டாங்க. வேற